Assalamu alaikum. Inshallah, இன்னைக்கு பார்க்க போகிற ஆர்டிக்கல் நவம்பர் 2019 எடிஷன் டைட்டில்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட் காட். கடவுளை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அது பிலாஹிம்ன ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த பூமி நடக்கிற விஷயங்கள், இந்த உலகம் எவ்வளோ ஒரு மோசமான, எவ்வளோ ஒரு அவலமான நிலையில் இருக்குது அப்படின்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட கண்ட்ரிலையும் சரி, பொதுவாக இந்த பூமி ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, நம்ம எப்போவுமே ஒரு தொடர்ந்த ஒரு கேயோஸில், ஒரு கலவரமான, ஒரு குழப்பமான நிலையில் தான் நம்ம எப்போவுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி விஷயங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. மற்ற சப்மிட்டர்ஸ் கூட பேசினும்போது அவங்களுக்கு அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்குது. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஆறுதல் சொல்லிக்கிறோம் அப்படின்னா, நினைவூட்டுறது மூலயமா. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு, அவர் செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு தக்க காரணம் இருக்கும் அப்படின்னு நினைவூட்டிக்கிறோம் நாங்கள். ஆனால் என்னதான் இந்த நினைவூட்டல்கள் நமக்கு ஆறுதலாக இருந்தாலும், ஒவ்வொரு நாள் நியூஸ் கேட்குறப்பையும் இந்த கலவரம், இந்த கேயோஸ் இப்படி தான் எப்போவுமே போய்கிட்டே இருக்குமா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போது ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். அண்ட் இன்ஃபேக்ட் நிஜமாலே நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்கோம். நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் எது செய்கிறதுக்கும் சக்தி இருக்குது. சூரா 10 வசனம் 65. அவுது பிலாஹிம்ன ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுடைய பேச்சுகளால் கவலை அடையாதீர். சக்தி அனைத்தும் கடவுளுக்கு உரியது. அவர் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். அல்லாஹ் கிட்ட எனக்கு ஸ்ட்ரென்த்தையும் எனக்கு சப்மிஷனையும் தர சொல்லி நான் அல்லாட்ட சப்மிஷனில் இருக்க வைக்க சொல்லி அல்லாட்ட நான் பிரார்த்தனை பண்ணேன். ரீசெண்டாக நான் காலையில் ஃபஜர் டைமில் குரான் படிக்கிறப்போ நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு டைமில் ஃபீல் பண்ணியிருப்போம். 2 வசனங்கள், தள்ளி தள்ளி உள்ள 2 குறிப்பிட்ட வசனங்கள் என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த வசனங்களை நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கேன். ஆனால் அன்னைக்கு காலையில் படிக்கிறப்போ அப்போதான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். இது ஒரு சர்ப்ரைசிங்கான, ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், அல்லாஹ் தான் குரானுடைய ஆசிரியராக இருக்கிறாரு. நமக்கு எப்போ எந்த செய்தி, எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரணுமோ அப்போ அல்லாஹ் தான் குரான்ல இருந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. சூரா 4 வசனம் 146. வருந்தி சீர்திருந்தி கடவுளை இறுக பற்றி, மேலும் கடவுளுக்கு மட்டும் தங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக அர்ப்பணிப்பவர்கள் மட்டுமே நம்பிக்கையாளர்களுடன் கணக்கிடப்படுவார்கள். கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மகத்தான வெகுமதி கொண்டு அருள் புரிவார். இன்னொரு வசனம் சூரா 4 வசனம் 175. எவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவரை உறுதியாக பற்றி கொள்கின்றார்களோ அவர்களை அவர் தன்னுடைய கருணை மற்றும் கிருபையினுள் நுழைய செய்வார். மேலும் அவர்களை தன்பால் ஒரு நேரான பாதையில் வழி நடத்துவார். அல்லாஹ் எனக்கு ரொம்ப தேவையான ஒரு நினைவூட்டலை கொண்டு எனக்கு நினைவூட்டுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வந்துச்சு. இது மாதிரி இருக்கிற சிமிலரான வசனங்களை நான் தேட ஆரம்பித்தேன். அண்ட் அல்லாவை உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு 6 வசனங்கள் நான் கண்டுபிடிச்சேன். இதில் இருக்க ஒவ்வொரு வசனங்களுமே வேறு வேறு பேக்ரவுண்டில், வேறு வேறு செட்டிங்கில் இருந்தாலும் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு லைஃப் லைன் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம நன்றி செலுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு லைஃப் லைனை அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டிக்ஷனரியில் லைஃப் லைன் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோன்னா, நம்மளுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வழி. நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான வழியில் நம்ம வாழணுன்னா நம்ம எதை சார்ந்து இருப்போமோ அது ஒரு லைஃப் லைன். இன்னொரு மீனிங் நம்ம சார்ந்து இருக்கிற, நம்மளுக்கு உதவி தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கயிறு நம்மளுக்காக கொடுக்கப்படுற, அதிலிருந்து நம்ம யூஸ் பண்ணி ஹெல்ப் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் லைஃப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் பார்த்தோன்னா லைஃப் லைன் அப்படின்றது என்னென்னா, ஒருத்தரோட ரொம்ப ஒரு ஆபத்தான
நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட நம்ம வந்து காண்டாக்டில் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு லைன் தான் வந்து லைஃப் லைன் அப்படின்னு வந்து அந்த டிக்ஷனரியில் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கங்கள் எல்லாமே குரானை வந்து பர்ஃபெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நான் உணர்றேன். குரான்னா வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு லைஃப் லைன், அல்லாவோட நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் லைனாக இருக்குது. நம்மளால் வந்து அல்லாவை ஃபிசிக்கலாக பற்றி பிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், குரானில் பார்க்குறோம், அல்லாவோட ப்ரெசன்ஸ், அவரோட இருப்பை வந்து இந்த பூமியால் தாங்க முடியாது அப்படின்னு சூரா 7 வசனம் 143 சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அல்லாவோட வெளிப்பாடை, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ரெவலேஷன் குரானை வந்து பற்றி பிடிச்சிக்கலாம், அதை வந்து நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் வந்து எப்போவுமே எனக்கு அவைலபிளாக தான் இருந்திருக்கு. ஆனால் இங்கே உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், அந்த டிப்ரெஷன், ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் வந்து நான் என்னோட தலைக்கு ஏற விட்டு இது எல்லாத்தையும் வந்து அந்த லைஃப்பில் நல்லா கொடுத்துருக்க லைஃப் லைனை வந்து நானே என்னை மறக்கடிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டேன். அல்லாஹ்க்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே வந்து மறு உறுதிப்படுத்துதல் அப்படின்றது வந்து தேவைப்படுது அப்படின்னு. அண்ட் அல்லாஹ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு அதை வழங்குறாரு. குரானில் வந்து எவ்வளவோ அழகான வசனங்கள் வந்து இருக்குது. அல்லாவை வந்து நம்ம துதிக்கிறதுக்கான வசனங்கள் வந்து அவ்வளோ இருக்குது. ஆனால் என்னோட இந்த நெகட்டிவான ஆட்டிடியூட்னால நான் அதை வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த என்னோட ஃபெயிலியர்னால தான் வந்து இந்த சென்ஸ் ஆஃப் டூம், இந்த அழிவு வருது, ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வந்து தெரியுது. சூரா 40 வசனம் 60. பிரார்த்தனை வழிபாட்டின் ஒரு வடிவம். உங்களுடைய இரட்சகர் என்னை இறைஞ்சி பிரார்த்தியுங்கள், மேலும் நான் உங்களுக்கு மறுமொழி அளிப்பேன். நிச்சயமாக என்னை வழிபடுவதற்கு மிகவும் ஆணவம் கொள்பவர்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக ஜஹன்னாவிற்குள் நுழைவார்கள் என்று கூறுகின்றார். நான் வந்து உணரலை என்னோட லேக் ஆஃப் ட்ரஸ்ட், அல்லாஹ் மேலே வந்து நான் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது, நம்பிக்கை குறைபாடாக இருக்கிறது வந்து அது வந்து ஒரு அரகன்ஸோட ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இருக்குது. என்னோடய ஆணவத்தோட ஒரு ஃபார்மாக தான் வந்து அது இருக்குது அப்படின்றத நான் உணரலை. அல்லாஹ் வந்து இந்த நாட்டில் என்ன நடக்கணும்னு விதிச்சிருக்காரு, இந்த பூமியில் வந்து என்னென்னலாம் விஷயங்கள் நடக்கணும்னு விதிச்சிருக்காரு அப்படின்றது வந்து அவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அறிவால் வந்து அவர் கட்டளையிட்டிருக்காரு. அதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத, எனக்கு வந்து எந்த சக்தியுமே இல்லாத விஷயங்களை பற்றி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பதிலாக அல்லாஹ் எனக்கு வந்து எண்ணற்ற அருட்கொடைகளை வந்து ஒவ்வொரு செகண்டும் என் மேலே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை வந்து நான் துதிச்சுட்டு இருந்திருக்கணும். இருக்கிறதுலே மகத்தான பிளெஸ்ஸிங்காக நம்மளுக்கு வந்து குரானை கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே அது வந்து அல்லாவோட நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் லைனாக இருக்குது. எந்த லைஃப் லைன் வந்து எப்போவுமே அழிக்கப்பட முடியாத, எப்போவுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் லைனை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் வந்து அவரே வந்து குரான் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சில வசனங்கள் வந்து பார்ப்போம். சூரா 2 வசனம் 2. இந்த வேதம் தவறிழைக்காதது, நன்னெறியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டி. சூரா 10 வசனம் 37. கடவுள் மட்டுமே குரானை இயற்றியிருக்க இயலும். கடவுளை அன்றி மற்றவரால் இந்த குரான் இயற்றப்பட்டிருக்க சாத்தியமில்லை. இது முந்திய எல்லா தூது செய்திகளையும் உறுதிப்படுத்துகின்றது, மேலும் ஒரு முற்றிலும் விவரிக்கப்பட்ட வேதமாக திகழ்கின்றது. இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, ஏனெனில் இது பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து வந்துள்ளது. சூரா 18 வசனம் 1. இவ்வேதத்தை தன் அடியாருக்கு வெளிப்படுத்திய, மேலும் குறைகளற்றதாக இதனை ஆக்கிய கடவுளை புகழுங்கள். சூரா 18 வசனம் 2. அவரிடமிருந்து கடுமையான தண்டனை குறித்து எச்சரிப்பதற்காகவும், மேலும் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்தும் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் தாராளமானதொரு வெகுமதியை சம்பாதித்து விட்டனர் என்ற நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும் ஆனதொரு பரிபூர்ணமான வேதமாகும். சூரா 4 வசனம் 82. கடவுள்தான் ஆசிரியர் என்பதற்கான சான்று. அவர்கள் குரானை ஏன் மிகவும் கவனத்துடன் ஆராய்வதில்லை? கடவுளை தவிர வேறு யாரிடமிருந்தும் இது வந்திருந்தால்
இதில் அவர்கள் எண்ணற்ற முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். சூரா 10 வசனம் 57. மனிதர்களே, உங்கள் இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு இதில் ஞான உபதேசமும் மேலும் உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றிற்கும் நிவாரணமும் மேலும் வழிகாட்டலும் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு கருணையும் வந்துள்ளது. சூரா 12 வசனம் 111. அவர்களுடைய சரித்திரத்தில் அறிவுத்திறன் கொண்டோருக்கு படிப்பினை உள்ளது. இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல. குரானாகிய இது முந்தைய அனைத்து வேதங்களையும் உறுதிப்படுத்துகின்றது. ஒவ்வொன்றிற்கும் உரிய விபரங்களை வழங்குகின்றது. மேலும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோருக்கு வழிகாட்டியாகவும் மேலும் அருளாகவும் உள்ளது. சூரா 17 வசனம் 9. குரான் மீட்சிக்கான நமது உபாயம். இந்த குரான் மிகச்சிறந்த பாதையை நோக்கி வழிநடத்துகின்றது. மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தும் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் மகத்தானதொரு பிரதிபலனுக்கு தகுதியானவர்களாகி விட்டார்கள் என்ற நற்செய்தியை கொண்டு வருகின்றது. சூரா 17 வசனம் 82. நிவாரணமும் கருணையும். நம்பிக்கை கொண்டோருக்கு நிவாரணத்தையும் மற்றும் கருணையையும் இந்த குரானில் நாம் இறக்கி அனுப்புகின்றோம். அதே சமயம் வரம்பு மீறுபவர்களின் அக்கிரமத்தை தான் இது அதிகரிக்கின்றது. சூரா 17 வசனம் 88. குரானுடைய கணித கட்டமைப்பு. எல்லா மனிதர்களும் மற்றும் எல்லா ஜின்களும் இது போன்ற ஒரு குரானை கொண்டு வருவதற்காக ஒன்று சேர்ந்தாலும் இதை போன்ற எதையும் அவர்களால் ஒருபோதும் கொண்டு வர முடியாது. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எவ்வளவு உதவிகள் அளித்து கொண்டாலும் அது பொருட்டல்ல என்று கூறுவீராக. சூரா 18 வசனம் 54. நம்ப மறுப்பவர்கள் குரானின் முழுமைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். எல்லா விதமான உதாரணத்தையும் இந்த குரானில் நாம் எடுத்துரைக்கின்றோம். ஆனால் மனித படைப்பானது மிகவும் தர்க்கம் செய்கின்ற படைப்பாக இருக்கின்றது. எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆழ்ந்த வெளிப்பாடு, ஆழ்ந்த வேதம் எல்லாம் நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம படிக்கிறதுக்காகவும் நம்மளோட ஆன்மாக்களை பலப்படுத்திக்கிறதுக்காகவும். அதிலிருந்து சில எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான வசனங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வை துதிக்கிறதுக்காக நான் படிக்கிற சில வசனங்கள். சூரா 20 வசனம் 130. ஆகையால் அவர்களுடைய கூற்றுகளை எதிர்கொண்டால் பொறுமையுடன் இருப்பீராக. மேலும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரும் இரட்சகரை புகழவும் துதிக்கவும் செய்வீராக. மேலும் நீர் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொருட்டு இரவு பொழுதிலும் மேலும் அதே போல் பகலின் இரு முனைகளிலும் அவரை துதிப்பீராக. சூரா 2 வசனம் 286. கடவுள் எந்த ஒரு ஆன்மாவிற்கும் அதன் சக்திக்கு மீறிய சுமைகளை ஒருபோதும் சுமத்துவதில்லை. அது என்ன சம்பாதிக்கின்றதோ அது அதற்கு வரவாகும். மேலும் அது என்ன செய்கின்றதோ அது அதற்கு எதிராகும். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, மேலும் எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. மேலும் எங்களை மன்னிப்பீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. சூரா 3 வசனம் 8. எங்கள் இரட்சகரே, இப்போது எங்களை நீர் வழிநடத்தி விட்டீர். பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீரே கொடையாளி. சூரா 12 வசனம் 101. என் இரட்சகரே, எனக்கு நீர் அரசாட்சியை தந்திருக்கின்றீர். மேலும் கனவுகளின் விளக்கத்தை எனக்கு கற்று தந்திருக்கின்றீர். வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவரே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் நீரே என் இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். அடிபணிந்த ஒருவனாக என்னை மரணிக்க செய்வீராக. மேலும் நன்னறியாளர்களுடன் என்னை கணக்கிடுவீராக. சூரா 14 வசனம் 40. தொடர்பு தொழுகைகள் கடவுளிடமிருந்து பரிசு.
என் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவராக என்னையும் அத்துடன் என் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. என் இரட்சகரே, தயவு கூர்ந்து என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பீராக. சூரா 17 வசனம் 80. மேலும் என் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் என்னை நுழைய அனுமதிப்பீராக. மேலும் கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் என்னை புறப்பட அனுமதிப்பீராக. மேலும் உம்மிடமிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எனக்கு வழங்குவீராக என்று கூறுவீராக. சூரா 18 வசனம் 38. என்னை பொறுத்தவரை கடவுள்தான் எனது இரட்சகர். மேலும் என் இரட்சகருடன் வேறு எந்த தெய்வத்தையும் நான் ஒருபோதும் அமைத்து கொள்ள மாட்டேன். சூரா 30 வசனம் 40. வழிபட தகுதியானவர் யார்? கடவுள்தான் உங்களை படைத்தவர். அவர்தான் உங்களுக்கு வழங்குபவர். அவர்தான் உங்களை மரணத்தில் ஆழ்த்துபவர். அவர்தான் உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புபவர். உங்களுடைய இணை தெய்வங்கள் எவையேனும் இவ்விஷயங்களில் எதையேனும் செய்ய இயலுமா? அவர் துதிப்பிற்கு உரியவர். எந்த பங்குதாரர்களையும் கொள்வதற்கு அப்பாற்பட்டு அவர் மிகவும் மேலானவர். சூரா 25 வசனம் 63 66 வரை. நன்னறியாளர்களின் பண்புகள். பூமியில் நிதானமாக நடப்பவர்களே மிக்க அருளாளரின் வணக்கசாலிகள் ஆவர். மேலும் அறியாதவர் அவர்களிடம் பேசும்போது அவர்கள் அமைதியை மட்டுமே கூறுவார்கள். இரவின் தனிமையில் அவர்கள் தங்களுடைய இரட்சகரை தியானிப்பார்கள். மேலும் சிரம் பணிந்து விழுவார்கள். மேலும் அவர்கள் கூறுவர், எங்கள் இரட்சகரே, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பீராக. அதன் தண்டனை படும் பயங்கரமானதாகும். மிக மோசமான தங்குமிடம் அதுவே ஆகும். மிக மோசமான விதி. இந்த வசனங்கள்லாம் படித்தா நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அல்லாவோட மன்னிப்பும் அவரோட கருணையும் அவரோட வழிகாட்டலும் ரொம்ப தேவைப்படக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். என்னோட நம்பிக்கை அல்லா மேலே நான் வச்சுருக்க ட்ரஸ்ட்டு, குரான் என்னோட ஹெல்த்துக்கு, என்னோட மன அமைதிக்கு, நான் நல்லா இருக்கிறதுக்கு குரான் எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத நான் எனக்கு நினைவூட்டிக்கிறது ரொம்ப தேவையாக இருந்துச்சு. நான் இந்த பூமியில் நடக்கிற விஷயங்களை பார்த்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடியவங்களாக நான் இருக்கிறேன். என்னோட ஆன்மாவுக்கு நன்மை அளிக்கவோ இல்லை தீங்கிழைக்கவோ எந்த விஷயமே செய்ய முடியாத சில விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். சூரா 25 வசனம் 3. இருப்பினும் எந்த ஒன்றையும் படைக்காதவற்றை அவர்களே படைக்கப்பட்டவர்களாக உள்ளனர். மேலும் தங்களுக்கே கூட தீமையோ அல்லது நன்மையோ செய்து கொள்ள சக்தியற்றவற்றை அவருடன் தெய்வங்களாக அவர்கள் அமைத்து கொள்கின்றனர். அன்றியும் அவர்கள் வாழ்வையோ அன்றி மரணத்தையோ அன்றி மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புதலையோ கட்டுப்படுத்தும் எந்த சக்தியையும் பெற்றிருக்கவில்லை. நம்ம நம்ம அல்லா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்மளோட பிலீஃப் அல்லா மட்டும்தான் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிற ட்ரஸ்ட், அதை நம்ம எப்போவுமே உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் மட்டும் நம்ம எப்போவுமே உறுதியாக பற்றி பிடிச்சிக்கணும். குரானை நம்மளால் எவ்வளோவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ படிக்கணும். ஏன்னா அதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு லைஃப் லைனாக, பெஸ்ட் லைஃப் லைனாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுதோ அதில் படித்து அல்லாஹ் நம்ம எப்போவுமே பற்றி பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் லாரி. நம்ம இப்போது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போது நியூஸில் நடக்கிற விஷயங்கள் பார்க்குறோம். எவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது. மனிதர்கள் எவ்வளோ ஒரு கேவலமான படைப்புகளாக இருக்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு எவ்வளோ ஒரு மோசமான விஷயங்கள் நம்ம செய்கிறோம். சாத்தானோட சாம்ராஜ்யமாக இருக்கிற இந்த பூமி எவ்வளோ கஷ்டங்கள் நிரம்பியதாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம தோணினாலும் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கடவுளை உறுதியாக பற்றிக்கிறது தான். அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற லைஃப் லைனை நம்ம ஃபாலோ பண்ணால், அதை நம்ம பிடிச்சிக்கிட்டாலே நம்ம அல்லாவோட பாதுகாப்புலேயே எப்போவுமே இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.